ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். ஸ்கூல் இருந்துச்சுன்னா சண்டே மட்டும்தான் நான்வெஜ் இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டாச்சா, அதனால் எல்லா நாளும் நான்வெஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாப்பா எதிர்பார்க்குறா. பட் நமக்கு முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, வெட்னஸ்டே அன்னைக்கு நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்திருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சிக்கனை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு மூடி வச்சிடணும். அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்தோடனே அதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அந்த சிக்கனை பிச்சு போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்புத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு முட்டையும் பொத்து ஊற்றி அதையும் நல்லா வதக்கிடணும். அப்புறம் மிளகு ஜீரகத்தூள் போட்டுட்டு அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு இந்த பிச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியையும் நான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு மூடி வச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான்வெஜ்ஜு செஞ்சால் கொஞ்சம் ரசம் வச்சா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அதனால் ரசமும் வச்சுட்டேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதோடு இல்லாமல் எல்லோ அலர்ட்டு அந்த அலர்ட்டுங்கிறாங்க. வெளியில் போகவே பயமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளோட சிச்சுவேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா, அதனால் போயிட்டு வரணும். எல்லாருமே போகிறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. அதோடு இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க. அப்போ தான் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இது புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டு வதக்கி அதை தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் 10, தக்காளி ஒரு 4 அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு வதக்கிட்டு எடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்புத்தூளை போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் ரீப்ரொடியூஸ் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால சிக்கனும் ஹீட்டு, ஸோ நம்ம காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு காரம் கம்மியாக போட்டு தான் செஞ்சேன். அப்புறம் கழுவி வச்சுருந்த சிக்கனு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி கழுவி வச்சுருக்கிற தண்ணியையும் ஊற்றிட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நான் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த தண்ணி தான் இது. அது தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் கட்டிட்டதுனால கொஞ்சமாக தெரியுது. அடுத்ததாக இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். டிஃபனுக்கு மத்தியானம் லஞ்சும் முடிஞ்சாச்சு. டிஃபனும் இட்லியும் சிக்கன் தண்ணி குழம்பும் வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். இட்லி பொடி தீர்ந்து போச்சு. ஸோ நேற்று தான் இட்லி பொடி செஞ்சேன். அதனால் என் ஹஸ்பண்ட்க்கு இட்லியும் பொடியும் வச்சு கொடுத்தாச்சு. டிஃபனும் கட்டி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் வந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பா பாப்பா. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் 65க்கு இப்போவே ஊற வச்சுட்டேன். ஸோ நைட்டு சிக்கன் 65 செஞ்சு கொடுத்துருவேன். மோஸ்ட்லி சிக்கன் 65க்கு மசாலா வாங்க மாட்டேன், நானே தான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா மசாலாவும் போட்டு பண்ணுறது. இந்த காலத்தில் சிக்கனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நானும் கொடுக்குறேன். பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப சிக்கன் கொடுக்காதீங்க, பால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை தான் கொடுக்கறதுன்னே தெரியலை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நம்மலாம் எது வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆனால் இப்போது காய்கறி கூட பார்த்து தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Bye.